வணக்கம் மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தாவேக்குடன் கூட்டணி பேச்சாம். எடப்பாடி பழனிசாமியின் பரபரப்பு பேச்சு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அதிமுகவின் முக்கிய கூட்டணியாக கட்சியாக தான் பாஜக விளங்குகிறதாம். பாஜக தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்டு வருகிறதாம். இது குறித்து அமித்ஷா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆனால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுக தனிப்பெரும்பான்மையான ஆட்சி அமைக்கும் என்று கூறி வருகிறாராம். இதனால் தான் இந்த விவகாரத்தில் கூட அதிமுக மற்றும் பாஜக இடையே மோதலும் எழுந்து வருகிறது. இந்நிலையில் அதிமுக கூட்டணிக்கு முக்கிய கட்சி ஒன்றாக வருவதாக எடப்பாடி பழனிசாமி அண்மையில் கூறியுள்ளாராம். இதற்காக தற்பொழுது கூட்டணி அமைக்காமல் இருப்பது தாவேகா நாம் தமிழர் கட்சி மட்டுமே. அதில் சீமான் தனித்து களம் காண்போம் என்று அவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் நடிகர் விஜய் கட்சிக்கு மட்டும் கூட்டணி கிடைக்காமல் உள்ளது. இதனால் அக்கட்சி கூட்டணி குறித்து அமைப்பு குறித்தும் அதிமுக தாவேகா பேச்சுவார்த்தை எதுவும் நகவலும் வெளியாகவில்லையாம். ஆனால் இரு கட்சியினருமே ஒருவர் தாக்கி பேசாமல் உள்ளதால் இதனால் தேர்தல் நேரத்தில் கூட பாஜகவை கலட்டிவிட்டு தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க இருக்கும் என மக்கள் மத்தியில் எதிர்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி இது மூலம் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவலும் வெளியாகியுள்ளதாம். இது குறித்து தான் ஆங்கில பத்திரிகை பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடிகர் விஜயின் தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா என்றது போல் தேர்தல் வியூகங்களையும் இப்போது வெளியில் நாங்கள் சொல்ல முடியாது என்றும் அவர் தெரிவித்திருந்தாராம். இந்த நிலையில் தான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்ற போதுதான் யோகங்களுக்கு பதிலளிக்க முடியாது என்று கூறியுள்ளார் எடப்பாடியார். இதனால் நடிகர் அவர் விஜயுடன் கூட்டணி குறித்து நேரடியாக பதிலளிக்க முடியாமல் மழுப்பாமலும் பதிலளிப்பது பாஜகவிடையே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இதன் மூலம் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் கூட அதிமுக தாவேகாவுடன் கூட்டணி வைக்கப் போகும் என்றும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.